3 to 5 மினிட்ஸ்ல ஒரு ஃபேமிலியினுடைய எல்லா கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சரையும் குயிக்கா ரிவிஷன் பண்ண போறோம். சோ இந்த குயிக் ரிவிஷன் சீரீஸ்ல நம்ம ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மால்வேசி ஃபேமிலியினுடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ். சோ அப்கோர்ஸ் ஹேபிடேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆனுவலா பிளான்டா இருக்கும், பைனியலா இருக்கும், ஹெர்ப்ஸா இருக்கலாம், சோப்ஸா இருக்கலாம், ஏன் மால்வேசியில இருக்கிறது சில ட்ரீஸ் கூட இருக்கு. அடுத்து வெஜிடேட்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதனுடைய யூனிக்கான கேரக்டர் என்னன்னா ஸ்டெலேட் ஹேர்ஸ் அண்ட் மியூசிலேஜ் அப்படின்னு சொல்றது. செம்பருத்தி, நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, செம்பருத்தி அந்த பிளான்ட்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை நான் சொல்ல சொல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். நீங்க அந்த கிளைய ஏதோ ஒன்று உடைச்சீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு ஜெல்லி வரும், அதுதான் மியூசிலேஜஸ். அதே மாதிரி நல்லா விட்டு பாத்தீங்கன்னா தெரியும், அதனோட லீஃப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் அந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா பிடி எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா ஹேர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அது ஸ்டெல்லேட் ஹேர், அது மால்வேசியனோட யூனிக்கான கேரக்டர். அடுத்து அப்கோர்ஸ் இது டேப் ரூட் சிஸ்டம் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் எரெக்ட், பிரான்ச்ட் அண்ட் யூஸ்வலி சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம்மா இருக்கும். சோ டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னாவே நமக்கு என்ன ஞாபகம் வரணும், டைகாட்லிடன் பிளான்ட். எஸ். அடுத்து லீவ்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மார்பாலஜில ஆல்டர்னேட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு சைனா ரோஸ் எக்ஸாம்பிளா கொடுத்திருப்பாங்க. சோ அப்போ இந்த இடத்துல ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சி இருக்கு. அண்ட் அகைன் ரெட்டிகுலேட் வீனேஷன்ன்றத கொடுத்திருப்பாங்க. சோ வீனேஷன் ரெட்டிகுலேட், ஏன்னா இங்கே பார்த்துட்டோம் இது ஒரு டைகாட்லிடன் பிளான்ட். அப்போ டைகாட்லிடன் அப்படின்னா வீனேஷன் என்னவா இருக்கும், ரெட்டிகுலேட் வீனேஷனா இருக்கும். ஓகே. சோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃப்ளோரல் பார்ட்ஸ். சோ அதுக்கப்புறம் இதுல இது கைனீஷியம், இது ஆண்ட்ரிஷியம் அண்ட் ஃப்ளோரல் டயக்ராம் நம்ம பார்த்திருப்போம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த டயக்ராம், ஃப்ளோரல் டயக்ராம நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படியே எடுத்து கட் காப்பி பண்ணி ஃபார்முலாவும் சரி டயக்ராமும் சரி, ஃப்ளோரல் டயக்ராம் ஃப்ளோரல் ஃபார்முலா ரொம்ப கிளியரா இருக்கணும். இதுல இப்படித்தான் இருக்குன்றது ஞாபகம் வச்சுட்டே போதும், அது அப்படியே வரும்போது நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். அதுக்கான சில கேரக்டர் சொல்றேன். இப்போ நம்ம ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் படிச்சிடலாம். ஃப்ளோரல் கேரக்டர்ஸ்ல இன்ஃப்ளோரசன்ஸ் ஜென்ரலா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் சைமோஸ் சாலிட்டரியா இருக்கும். அண்ட் அதுவும் எங்க இருக்கும்னா ஆக்சிலரியா இருக்கலாம், இல்லைன்னா டெர்மினல் சைமோஸ்